ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இ-சேவை ஆட்டோ. இன்றைக்கான வீடியோ எதை பற்றினா, நீங்கள் உங்களுடைய கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி, இன்கம், ஓபிசி இல்லை ஃபஸ்ட் கிராஜுவேட் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த அப்ளை பண்ண சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இப்போ இருக்காது. ஆனால் அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் நம்பர் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க, ஜெராக்ஸில் இருக்கலாம். அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஒரிஜினல் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணணும். நான் சொல்கிற ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணால் கண்டிப்பாக வந்து டிஎன்இஜி அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் தான் கிடைக்கும். அந்த பழைய சின்னதாக ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வரும்ல, அது இல்லை இந்த ஃபோட்டோ இல்லாமல் வர கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இதில் டவுன்லோட் பண்ண முடியாது. வெறும் இப்போ வர டிஜிட்டல் லேட்டஸ்ட்டில் வர கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் அந்த மாதிரி வர சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் தான் டவுன்லோட் பண்ண முடியும். இதை எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு TNE-District அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும், TNE-District tngov.in அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டை கிளிக் கொடுத்துக்குங்க. கிளிக் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணிட்டீங்க, இப்போ தான் ஒரு 2 days பிஃபோர் அப்ளை பண்ணிங்க. அப்ளை பண்ணிட்டு இந்த சர்டிஃபிகேட் எப்போ வரும்ன்றது உங்களுக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கும். அதுக்கு நீங்கள் உங்கள் நியர்பை இருக்க இ-சேவை மையத்தில் போய்ட்டு கேட்டுட்ருப்பீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அவங்க வந்து ரெசிப்ட்டை வந்து கண்டிப்பாக தருவாங்க. அப்படி தரலனா கூட உங்களுக்கு உங்கள் மொபைல் நம்பருக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்திருக்கும். அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அப்படின்னா சர்டிஃபிகேட் நம்பர் தான் வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பராக வரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே போய்ட்டு அந்த நம்பர் டிஎன்னு சொல்லிட்டு இருக்கோம், டிஎன் போட்டு ஐஃபன் போட்டிங்கன்னா அந்த நம்பர் இருக்கும். ஓகேவா, அந்த பில்லுலையோ இல்லை உங்கள் மெசேஜில் கூட வந்திருக்கும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு. அந்த நம்பரை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டன் கொடுத்தீங்கன்னா என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றதை நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம அந்த சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் கொடுத்துங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா கீழே சர்டிஃபிகேட் நம்பர், சர்ச், கேப்சா அதெல்லாம் இருக்கும். சரிங்களா, இப்போ கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ப்ளூ கலரில் போட்டு அண்டர்லைன் பண்ணியிருக்குல்ல, அதை கிளிக் கொடுத்துங்க. இப்போ லோட் ஆகிட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே என்ன பண்ணால் நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரை அப்படியே என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நான் சர்டிஃபிகேட் நம்பரை என்ட்ரு பண்ணுறேன். இந்த டிஎன் மட்டும் கேபிட்டலில் போட்டுருங்க. போட்டு அந்த நம்பர் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நம்பர் டைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கேப்சா. இப்போ கேப்சா சர்டிஃபிகேட் நம்பர் ரெண்டுமே டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கீழே ஒரு பாக்ஸ் காட்டுதா, அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா PDF வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் காட்டுதா, இதை நீங்கள் இப்படி கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் அப்படியே இதில் காட்டும். சரிங்களா, இதில் நான் இன்னொரு விஷயம் சொன்னேன்ல, இதில் பார்த்தீங்கன்னா நான் ஏன் வந்து இந்த செகண்டில் இருக்க, இப்போ இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லேயும் சர்டிஃபிகேட் நம்பர் போட சொல்லாமல் உங்களுக்கு கிளிக் ஹியர் டு டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அப்ளைட் பியர் டு April 2021 வில் பி அவைலபிள் இன் த பிலோ URL அப்படின்னா 2021க்கு அப்புறம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி 2021க்கு முன்னாடி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்லேயே சொல்லி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா AB6C அந்த மாதிரிலாம் நிறைய ஃபார்மேட்டில் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இங்கே அந்த சர்டிஃபிகேட் நம்பர் போட்டு கேப்சா போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த கீழே இருக்க லிங்க் எதுக்குன்னா, நீங்கள் வந்து இப்போ ஃபோட்டோவோட கலரில் வருதுல்ல, அதை வந்து டவுன்லோட் பண்ணால் இந்த லிங்க். ஓகேவா, அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இன்னொரு வாட்டியும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த வெப்சைட் போய்ட்டு வெரிஃபை சர்டிஃபிகேட் அதை கொடுத்துட்டு இங்கே கீழே இருக்க லிங்க் கிளிக் ஹியர் டு அப்ளை, அதில் போய்ட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் கேப்சா போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா PDF வந்து டவுன்லோட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டெய்லி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.